ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம இதிலேருந்து ஒரு 2 மாங்காய் எடுத்துக்கலாம். இந்த மாங்காயிலேருந்து 2 மாங்காய் எடுத்து நம்ம கட் பண்ணி மாங்காய் ஃப்ரை மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் 2 மாங்காய் எடுத்துருக்கேன். இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். மாங்காயை நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை நல்லா 2ஆக கட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் இன்னும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற விதையை தூர போட்டுட்டு இந்த மாதிரி தொலியோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பேனில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகும் வெந்தயமும் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் மாங்காயை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். மாங்காய்க்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். மாங்காய் நல்லா வேகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி சேர்க்காமலே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க வேண்டாம், மாங்காய் இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்தாச்சு. மாங்காய் பாதி நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ மாங்காய்க்கு வத்தப்பொடி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது வத்தப்பொடி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மாங்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான மாங்காய் ஃப்ரை ரெடி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் கூட்டு செய்யலாம். முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம இன்னும் ஒவ்வொரு பீஸையும் 2 பீஸாக கட் பண்ணி எடுக்க மாதிரி இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியாக கட் பண்ணதை இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 இல்லை 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு முருங்கைக்காயை நல்லா வேக வச்சுக்கோங்க. உப்பு போடலைன்னா உப்பு சேர்க்காமல் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் நம்ம பேனில் தாளித்து எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும் போது தேங்காய் கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 பீஸ் அல்லனா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முருங்கைக்காயை பேனில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காயை பேனில் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு, அதனால் ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய், அடுத்து மிளகாய், பெருஞ்சீரகம், சீரகம், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அரைச்சிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் வெந்ததும் இந்த மசாலா எல்லா முருங்கைக்காயிலையும் சேரணும். அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போது நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் நமக்கு முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடும். தண்ணி நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். சுவையான மற்றும் ஆரோக்கியமான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.